சஹாபாக்களோட தௌபாலாம் எப்படி இருந்துச்சு, நம்மளோட தௌபா எப்படி இருக்குது, தௌபானா எப்படி இருக்கணும் அப்படின்ற விஷயத்தையெல்லாம் போன வீடியோவில் வந்து ஹஜரத் ரொம்ப தெளிவாக நமக்கு வந்து சொன்னாங்க. இப்போது இஸ்திக்ஃபார் அதிகமாக செய்யணும் அப்படின்றது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும், எல்லாமே சொல்லுவோம். ஒரு நாளைக்கு ஒரு மனிதன் 30,000 தடவை இஸ்திக்ஃபார் செஞ்சதுனால அவரோட வாழ்க்கையில் நடந்த ஒரு அதிசயம் என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கிட்ட ஒரு மனிதர் வந்துட்டு, யா ரசூலல்லாஹ், ஒரு மனிதர் பாவம் செய்கிறாரு, அப்போ அவருக்கான பாவங்கள் வந்து எழுதப்படும். இப்போ அவர் வந்துட்டு அதுக்காக மன்னிப்பு கேட்குறாரு. அப்போ ரசூலா சொல்கிறாங்க, பாவங்கள் மன்னிக்கப்பட்டுரும். திரும்பவும் அதே பாவத்தை அவர் மறுபடியும் செய்கிறாரு அப்படின்னு சொன்னால் ரசூலா சொல்கிறாங்க, அந்த பாவம் தான் எழுதப்படும், மன்னிப்பு கேட்டால் திரும்பவும் அந்த பாவங்கள் வந்து மன்னிக்கப்பட்டுரும். அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு கேட்குறதுக்கு சோர்வடையாத வரைக்கும் அல்லாஹ் தாலா அவரை மன்னிக்கிறதுக்கு சோர்வடைய மாட்டான்னு சொன்னாங்க. சுப்ஹானல்லாஹ். இஸ்திக்ஃபாரினுடைய அந்த பவர், அதனுடைய மகத்துவத்தை நம்ம விளங்கணும்னு சொன்னால் நம்ம வாழ்க்கையில் எந்த இடத்துலையும் அதை நம்ம வந்துட்டு விட்டுறவே மாட்டோம். ஏன், நம்மளுடைய துவாக்கள், அல்லாஹ்விடத்தில் கேட்கக்கூடிய துவாக்கள் அங்கீகரிக்கிறதுக்கு கூட இஸ்திக்ஃபார் அது ஒரு ஆயுதமாக இருக்கும். சமீபத்தில் மக்காவில் இருக்கக்கூடிய ஒரு ஷேக் வந்துட்டு ஒரு இடத்துல வந்துட்டு ஹயான் நிகழ்ச்சி நடத்துகிறாங்க. இஸ்திக்ஃபாரை பற்றிய விஷயங்கள் எல்லாம் அங்கே வந்து பேசுகிறாங்க. பேசி முடிச்சுட்டு அந்த இடத்த விட்டு வெளில வந்த உடனே அந்த கூட்டத்தில் இருந்த ஒரு மனிதர் வெளியில் வந்து யா ஷேக்னு சொல்லி அவங்கள அழைக்கிறாங்க. அழைச்சி, நான் உங்கள்கிட்ட ஒரு விஷயம் சொல்கிறேன், அதை மக்களுக்கு நீங்கள் எத்தி வைங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த ஷேக் கேட்குறாங்க, என்ன விஷயம்னு கேட்குறாங்க. அவர் சொல்கிறாரு, இஸ்திக்ஃபாரினுடைய அந்த பவர் என்னன்றதை என் வாழ்க்கையில் நான் வந்து அனுபவிச்சிருக்கேன், அது எனக்கு தெரியுதுன்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த ஷேக் கேட்குறாங்க, எப்படி என்னன்னு கேட்குறாங்க. அந்த மனிதர் சொல்கிறாரு, ஒரு நாளைக்கு 30,000 தடவை கிட்ட நான் வந்துட்டு அல்லாஹ்கிட்ட வந்துட்டு பாவம் மனைவி இஸ்திக்ஃபார் செஞ்சுக்கிட்டே இருக்கேன். அப்போ அந்த ஷேக் வந்து ஆச்சரியத்தோடு கேட்குறாங்க, இந்த அளவுக்கு நீங்கள் அல்லாஹ்வினுடைய ஞாபகத்திலே இருக்கீங்களே, அதனால நீங்கள் என்ன உங்கள் வாழ்க்கையில் வந்துட்டு அடைஞ்சிட்டீங்க, உங்கள் வாழ்க்கையில் என்ன கிடச்சிது அப்படின்னு அந்த ஷேக் கேட்க போகும்போது அந்த மனிதர் சொல்கிறாரு, நான் அல்லாஹ்விடத்தில் என்னோட தேவைன்னு நான் கரம் ஏந்தனா என்னுடைய தேவையை அல்லாஹ் வந்துட்டு பூர்த்தி செய்யாமல் இருந்ததே இல்லை. நான் என்ன தேவைன்னு அல்லாஹ் கிட்ட கேட்டாலும் என் துவா கபூல். சுப்ஹானல்லாஹ். நம்ம வாழ்க்கையில் கிட்டத்தட்ட நம்ம பாவத்திலேயே வாழ்ந்திருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் நம்ம இஸ்திக்ஃபார் எவ்வளோ செய்கிறோம்? குர்ஆனில் அல்லாஹ் பதிவு செய்கிற விஷயமும் அதுதான். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய சமூகத்துக்கு சொல்கிறாங்க, ஃபக்குல் துஸ்தக்ஃபிரு ரப்பக்கும், உங்களுடைய ரப்பிடத்தில் நீங்கள் பாவ மன்னிப்பு கேளுங்க, இன்னஹு கான கஃபாரா, அவன் உங்கள் பாவங்களை எல்லாம் மன்னிக்கக்கூடியவனாக இருக்கிறான். இப்படி அல்லாஹ் வரிசையாக சொல்லிக்கிட்டே வருவான். உங்கள் மீது அலைகளை அல்லாஹ் இறக்கி வைப்பான், தோட்டங்கள், உறவுகள், உங்களுக்கு செல்வங்கள், குழந்தைகள். சுருக்கமாக இந்த விஷயத்தையும் அல்லாஹ் சொல்லக்கூடிய இந்த வசனத்தையும் வச்சு பார்க்க போகும்போது, இஸ்திக்ஃபார் நம்ம அதிகமாக நம்ம வாழ்க்கையில் செய்ய ஆரம்பிச்சிட்டோம்னு சொன்னால், நம்மளுடைய பாவங்களை அல்லாஹ் மன்னிச்சிட்டான் அப்படின்னு சொன்னால், நமக்கு இயற்கையாகவே தடைப்பட்டு போன அனைத்து அருளையும் அல்லாஹ் நமக்கு தந்து விடுவான். நம்ம இருக்கக்கூடிய இந்த காலகட்டம் இருக்குல்ல, சுப்ஹானல்லாஹ், வாழ்ந்த சமூகத்தார்கள் அந்தந்த காலகட்டத்தில் எல்லாம் அந்தந்த மக்கள் பாவம் செய்யும் பொழுது ஏதோ ஒரு விதத்தில் அதுவெல்லாம் அங்கே இருக்கக்கூடிய நபிமார்கள் மூலியமாகவோ இல்லை ஏதோ ஒரு விதத்தில் செயல்பட்டுரும், அவங்களுக்கான தண்டனையும் அந்த இடத்துல வந்துட்டு கிடைக்கும். ஆனால் நம்ம இருக்கக்கூடிய இந்த காலகட்டம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்தாகிய நமக்கு இந்த நேரத்தில் அல்லாஹ் நமக்கு தந்திருக்கக்கூடிய மிகப்பெரிய அருள், நம்மளுடைய பாவங்களை அல்லாஹ் வந்துட்டு மறைக்கிறான், வெளிப்படுத்துவதில்லை. அல்லாஹ்வே சொல்கிறான், மனிதனாகிய நீங்கள் பகலிலும் இரவிலும் பாவம் செய்யக்கூடியவர்கள், அந்த பாவங்களை எல்லாம் நான் மறைக்கிறேன், என்னிடமே பாவம் மன்னிப்பு கேளுங்கள், நான் மன்னிக்கிறேன் என்று அல்லாஹ்வே சொல்கிறான். சுப்ஹானல்லாஹ். அப்படிப்பட்ட ஒரு உன்னதமான இடத்துல நம்ம இருக்கோம். நம்ம செய்யக்கூடிய பாவங்களை யாரிடத்துலையுமே சொல்ல தேவையில்லை, அல்லாஹ்விடத்தில் நம்ம அதை முறையிட்டு, யாரெல்லாம் என்னை மன்னிச்சிரு அல்லாஹ், இந்த இடத்துல நான் இதெல்லாம் செஞ்சேன், இதெல்லாம் நான் பார்த்துருக்கேன், நான் இங்கே போனேன் அப்படின்றதெல்லாம் அல்லாஹ்விடத்தில் நம்ம முறையிட்டு, இஸ்திக்ஃபாரினுடைய மிகப்பெரிய நோக்கமே என்ன தெரியுமா? அல்லாஹ்விடத்தில் நம்மளுடைய பாவத்தை முறையிட்டு, யாரெல்லாம் இந்த பாவத்தையெல்லாம் நான் செஞ்சேன்னு சொல்லும் போது தான் பாவம்னா என்னன்றதே நம்மளுடைய உள்ளத்துக்கு முதல்ல புரியும். அதனால் அல்லாஹ்விடத்தில் எல்லா நேரமும் அடிக்கடி அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு கேட்டு நம்மளை சுத்தப்படுத்தி கொள்ள வேண்டும். அல்லாஹ் நம்மளுடைய பாவங்களை எல்லாம் மன்னிக்க வேண்டும் என்ற நல்ல துஆவோடு முடிக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.